ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வரலாம்னு இருந்தேன், போகலாம்னு இருந்தேன், சாப்பிடலான்னு இருந்தேன், இந்த மாதிரியான யூசேஜ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வாலா வாலி யூசேஜ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும், பட் இது பாஸ்ட் டென்ஸில் நடந்ததை சொல்கிறோம். ஸோ வரப்போகிறேன், போக போகிறேன் அப்படின்ற இடத்துல வாலா வாலி யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே அதுவே பாஸ்ட் டென்ஸில் வரலாம்னு இருந்தேன், போகலாம்னு இருந்தேன் அப்படின்றத எப்படி சொல்லணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் வரலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஆனே வாலா தா. இதுவே ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே ஆனே வாலி தி அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ரூட் வெர்பு ஆவோ வா அப்படின்னு சொல்கிறதுக்கு அது கூட நே சேர்க்குறீங்க. ஆனே வாலா தா. பெண்ணாக இருக்கும்போது மே ஆனே வாலா, மே ஆனே வாலி தி. நாங்கள் வரலாம்னு இருந்தோம் அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? ஹம் ஆனே வாலே தே. ஸோ அங்கே லே வாலே அப்படின்றது வரும் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா. ஸோ அவர் வரலாம்னு இருந்தார் அப்படின்னா ஓ ஆனே வாலா தா. அவ வரலாம்னு இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஆனே வாலி தி. நான் போகலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஜானே வாலா தா. இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே ஜானே வாலி தி. நான் சென்னை போகலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே சென்னை ஜானே வாலா தா. இதுவே நான் பஸ்ஸில் சென்னை போகலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே பஸ் மே சென்னை ஜானே வாலா தா. நேற்று நான் சென்னை போகலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கல் மே சென்னை ஜானே வாலா தா. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லலாம்? கல் மே சென்னை ஜானே வாலி தி. நாங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போகலான்னு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் ஹோட்டல் மே கானா கானே வாலே தே. இங்கே ப்ளூரல் ஃபார்ம் நாங்கள். ஸோ ஹம், அதனால் வாலே தே அப்படின்றது வரும். ஸோ ஹோட்டல் மே அப்படின்னா ஹோட்டலில், கானா கானே அப்படின்னா சாப்பாடு சாப்பிட, போகலான்னு இருந்தோம், வாலே தே அப்படின்றது வரும். இதுவே நான் ஹோட்டலுக்கு சாப்பாடு சாப்பிட போகலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஹோட்டல் மே கானா கானே வாலா தா. இதுவே ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே ஹோட்டல் மே கானா கானே வாலி தி அப்படின்றத சொல்லுவீங்க. நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஆப்சே பூச்னே வாலா தா. ஆப்சே அப்படின்னா உங்ககிட்ட. ஸோ ஆப்கே பாஸ் அப்படின்னும் சொல்லலாம், இல்லைனா தும்கே பாஸ் அப்படின்னும் சொல்லலாம். பூச்னே வாலா தா அப்படின்னா கேட்கலான்னு இருந்தேன். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே ஆப்சே பூச்னே வாலி தி அப்படின்னு சொல்லணும். நான் படம் பார்க்கலான்னு இருந்தேன் ஆனால் இன்டர்நெட் காலியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஃபிலிம் தேக்னே வாலா தா. படம் பார்க்கலான்னு இருந்தேன். ஃபிலிம் தேக்னே வாலா, பார்க்கலான்னு இருந்தேன். இங்கே படம்லாம் தேக்கோ அப்படின்ற ஒரு வேர்பு யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஃபிலிம் தேக்னே வாலா தா. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா தேக்னே வாலி தி. ஆனா அப்படின்னு சொல்கிறதுக்கு லேக்கின். இன்டர்நெட் கதம் ஹோகையா. இன்டர்நெட் முடிஞ்சிடுச்சு, இல்லை காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு கதம் ஹோகையா. நான் சமைக்கலான்னு இருந்தேன், அதுக்கு முன்னாடி ஏன் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு மே கானா பனானே வாலா தா. ஸோ கானா அப்படின்னா உணவு, பனானே வாலா தா. பனாவோ அப்படின்னா சமையல் பண்ணுறதை குறிக்கிற வேர்பு. இங்கே கரோ அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது, பனாவோ வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ மே கானா பனானே வாலா தா. ஆப்னே உஸ் சமய சே பெகலே கியோ ஹோட்டல் மே ஆர்டர் கர் தியா. அதுக்கு முன்னாடி, இல்லை அதுக்குள்ளே ஏன் ஆர்டர் பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி ஏன் ஆர்டர் பண்ணீங்க, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதுக்கு ஹிந்தியில் உஸ் சமயசே பெஹலே, உஸ் சமயசே பெஹலே அப்படின்னா, இல்லைனா ஓ சமயசே பெஹலே அப்படின்னு சொல்லலாம். சமயசே பெஹலேனா அந்த நேரத்துக்கு முன்னாடி அப்படின்றது அர்த்தம். கியோன் அப்படின்னா ஏன் ஆர்டர் பண்ணீங்க, ஹோட்டல் மே ஆர்டர் கர்தியா. ஸோ பாஸ்ட் டென்ஸ். ஆர்டர் கரோ அப்படின்னா ஆர்டர் பண்ணு, ஆர்டர் கர்தியா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் நடந்ததை கேட்குறீங்க. ஸோ கியோ ஹோட்டல் மே ஆர்டர் கர்தியா. இதுவே ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா மே கானா பனானே வாலி தி ஆப்னே ஓ சமய சே பெஹலே கியோ ஹோட்டல் மே ஆர்டர் கர் தியா. அடுத்தது பாருங்கள். நாங்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கலான்னு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் பஸ் சே உத்தர்னே வாலே தே. நாங்கள் அப்படின்றதுனால வாலே தே அப்படின்றது வருது. உத்தரோ அப்படின்னா இறங்கு, உத்தர்னே வாலே தே அப்படின்னா இறங்கலான்னு இருந்தோம். இதுவே நான் பஸ்ஸில் இருந்து இறங்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே பஸ் சே உத்தர் சே. ஸோ இங்கே இருந்து, பஸ்ஸில் இருந்து, அதனால தான் பஸ் சே அப்படின்றது வருது. உத்தர்னே வாலி தி. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உத்தர்னே வாலி தி அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது பாருங்கள். நாங்கள் உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தோம், அதுக்குள்ளே நீங்களே கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் ஆப்கோ கால் கர்னே வாலே தே. ஹம் நாங்கள், ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, இல்லைனா தும்கோ அப்படின்னு சொல்லலாம்.
கால் கர்னே வாலே தே கால் பண்ணலாம்னு இருந்தோம். இஸ்லியே ஆனால் உஸ் சமயக்கே பெஹலே அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த நேரத்துக்கு முன்னாடியே. ஆப்குத் நீங்களே அப்படின்னா ஆப்குத் இல்லை தும்குத் அப்படின்னு சொல்லலாம். கால் கியா அப்படின்னா கால் பண்ணிட்டீங்க. हम आपको कॉल करने वाले थे इसलिए वो समय के पहले आपको இல்லைனா तुमको கால் கியா அதுக்கு முன்னாடி நீங்களே கால் பண்ணிட்டீங்க. தூங்கி எழுந்த பிறகு துணி துவைக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே சோஜாக்கர் உத்தர்னே கே பாத் கப்படே தோனே வாலா தா. ஸோ மே அப்படின்னா நான் தூங்கி எழுந்த பிறகு. ஸோ தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சோஜாவோன்னு சொல்லுவாங்க. தூங்கி எழுந்த பிறகு சோஜாக்கர் உத்தர்னே கே பாத் எழுந்த பிறகு அப்படின்னா உத்தர்னே கே பாத். தூங்கி அப்படின்னு சொல்கிறதுக்கு சோஜாக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இல்லைனா சோக்கர் அப்படின்னு சொல்லலாம். மே சோஜாக்கர் உத்தர்னே கே பாத் கப்படே அப்படின்னா துணி. தோனே வாலாத்தா அப்படின்னா வந்து துவைக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். தோனே வாலித்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கும்பொழுது துவைக்கலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது தோனே வாலித்தி அப்படின்றத சொல்லுவீங்க. மே சோஜாக்கர் உத்தர்னே கே பாத் கப்படே தோனே வாலாத்தா அப்படின்னு சொல்லணும். ஸோ உனக்கு மெசேஜ் அனுப்பலான்னு தான் இருந்தேன், ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால மறந்துட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? மெசேஜ் அனுப்பலாம்னு இருந்தேன். ஸோ அனுப்பு அப்படின்னா பேஜோன்ற வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஜ்னே வாலாத்தா. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா பேஜ்னே வாலித்தி. ஸோ உனக்கு அப்படின்னா தும்கோ இல்லைனா தும்ஹே அப்படின்றதும் சொல்லலாம். ஏக் சந்தேஷ் ஒரு மெசேஜ். சந்தேஷ் அப்படின்னா மெசேஜ். நீங்கள் மெசேஜ்னே சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மெசேஜ் தான் சொல்லுவாங்க. பட் ப்ராப்பர் ஹிந்தி வார்த்தை வந்து சந்தேஷ் அப்படின்னா மெசேஜ், செய்தி அப்படின்றது அர்த்தம். मैं तुम्हें एक संदेश भेजने वाला था लेकिन ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்த காரணத்தினால மறந்துட்டேன். தோடா வியஸ்து ஹோனேக்கே காரன் பூல்கயா. பூல்கயா அப்படின்னா மறந்து விட்டேன் அப்படின்றது அர்த்தம். தோடா வியஸ்த் அப்படின்னா கொஞ்சம் பிஸி. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்த காரணத்தினால் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தோடா வியஸ்து ஹோனேக்கே காரன். காரன்னு தமிழில் காரணம்னு தமிழில் சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து காரன் வரும். ஸோ வியஸ்து ஹோனேக்கே காரன் பூல்கயா பிஸியாக இருந்ததுனால மறந்துட்டேன். அடுத்தது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால தான் நான் கிளம்பிட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு இருந்தேன். மே தோடா அவுர் இந்தசார் கர்னே வாலா தா. இந்தசார் கரோ அப்படின்னா வெயிட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ வெயிட் பண்ணு அப்படின்றது. இந்தசார் கர்னே வாலா தா அப்படின்னா வெயிட் பண்ணலாம்னு இருந்தேன். லேக்கின் ஆனால் பகுத் தேர் ஹோ சுக்கீதி ரொம்ப லேட் ஆகி விட்டது. பகுத் தேர் அப்படின்னா ரொம்ப நேரம். ஹோ சுக்கீதி ஆகிவிட்டது. இஸ்லியே அதனால்தான். மே சலகையா நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே சலிகையி அப்படின்றத சொல்லுவீங்க. கிளம்பி விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நிக்கலோ அப்படின்ற வேர்பும் யூஸ் பண்ணலாம். மே நிக்கலா அப்படின்றது சொல்லலாம். இங்கே வந்து போய்விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சலகையா அப்படின்றத சொல்லுவோம். அதனால தான் நாங்கள் வந்து இது கொடுத்துருக்கோம். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லலாம்? மே தோடா और इंतज़ार करने वाली थी लेकिन बहुत देर हो चुकी थी इसलिए मैं चली गई அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.